வணக்கம். காலம் முழுவதும் காத்திருப்பேன். அத்தியாயம் 15. தலைமை கணக்கர் துரைசாமிக்கு அன்று எக்கச்சக்கமான வேலை. இடைநேரத்தில் கோவிந்தன் கொணர்ந்து வைத்த டீயை கூட அருகாமல் ஃபைலுக்குள்ளேயே மூழ்கியிருந்தார். டீ ஆறிடும் சார், குடிங்க. கோவிந்தன் நினைவுபடுத்திவிட்டு நகர்ந்தான். இன்னைக்கு மேனேஜர் ஐயாவும் லீவு, சுகன்யாவும் லீவு. ஸ்டாஃப் குறைஞ்சாலே வேலை பளு அதிகமாயிடுது. உரத்து கூறியபடி டீயை கையில் எடுத்துக்கொண்டார். தேவகி மாயாவை பார்த்து லேசாக கண்களை சிமிட்டினாள். 2 பேரும் சேர்ந்து லீவு எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் என்ற பாவனை. கூடிய சீக்கிரம் நமக்கு ஒரு கல்யாண சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லு. மாயா கிண்டினாள். சொல்லி தெரியணுமா? 2 பேரும் கொஞ்ச நாளாகவே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஹோட்டலு, பீச்சு, பார்க்குன்னு. இப்போ 2 பேருமே லீவு. ஒன்று 2. மாயா சிரித்தாள். துரைசாமியின் காதுகளிலும் இந்த சம்பாஷணை விழுந்தது. அவர் மனதின் உள்ளும் அத்தகைய சந்தேகம் முளைவிட்டிருந்தது உண்மை. நித்யானந்தன் அந்த அலுவலகத்தின் மேனேஜர் பதவி ஏற்றது முதல் அலுவலகத்தில் கணிசமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தன. வேலையில் நித்யானந்தன் மிகவும் கராரான பேர்வழி என்பதையும் உணர்ந்திருந்தார். எந்த ஃபைல் வேலையும் விட்டு வைக்க மாட்டான். மிகுதியான சுறுசுறுப்புடன் அலுவலக வேலைகளை கவனித்தான். அத்துடன் கம்பெனியின் விஸ்தரிப்பு திட்டங்களில் ஆலோசனைகளை கூறினான். இளைஞன் அறிவு படைத்தவன், வாழ்க்கையை வசதியாக வாழ்ந்துவிட்டு கம்பெனி, கார், பங்களா என்று அனுபவித்துவிட்டு போகலாமே என்ற மேலோட்டமான எண்ணம் இல்லாதவன். புது புது யோசனைகள், புதிய கான்ட்ராக்டுகளை பிடிக்கும் புத்திசாலி. நித்யானந்தனின் அயராத உழைப்பும் சாமர்த்தியத்தையும் எண்ணி துரைசாமி மனதிற்குள்ளே பூரிப்படைவார். சமீப காலமாக நித்யானந்தன் சுகன்யாவின் மீது தன் பார்வையை பதித்திருந்த விஷயத்தையும் அவர் அறிந்தவர்தான். சுகன்யா நல்ல பெண். வேலையில் நேர்மையும் நியாயமும் கொண்டவள். பார்க்க லட்சணமானவள். அடக்கத்திற்கும் குறைவில்லை. நித்யானந்தன் அவளை விரும்பியதில் என்ன தவறு? அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் கண்குளிர பார்க்கலாமே. அவரையும் அறியாமல் சுகன்யா மீது ஒரு பச்சாதாப உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருந்தது. வீட்டுக்குள் வசதியாக இருக்க வேண்டிய பெண் இப்போதுதானே சம்பாதித்து சாப்பிட வேண்டியிருக்கிறது. இந்த திருமணம் ஆகிவிட்டால் பாவம், அந்த பெண் பேசாமல் வீட்டில் உட்காரலாமே. மாயாவும் தேவகியும் பேசியதை கேட்க அவருக்கு சற்று வருத்தமாக இருந்தது. படிப்பிற்கும் பண்பிற்கும் சம்பந்தமே இல்லை. இருந்திருந்தால் படித்து பதவி வகிக்கும் இவர்கள் வீண் வம்பு பேசி மகிழ்ச்சி அடைவார்களா? திருமணம் செய்து கொண்டே வந்துவிட்டால் என்ன செய்வது? மாயா மீண்டும் அடைக்குரலில் கிசுகிசுத்தாள். உண்மைதான். இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் திருநீர்மலை, வடபழனி என்று சில ஜோடிகள் தங்களுக்குள் மாலை மாற்றிக்கொண்டு வந்து விடுவதுண்டு. அப்படி போனால் நம் கல்யாண விருந்து அரோகரா. தேவகி நமுட்டு சிரிப்பை உதிர்த்தாள். விருந்து கொடுக்கறதை மட்டும் பேசாதே, அதுக்கு முன்பே கல்யாண பரிசை கொடுக்கணும். சாப்பாடு கூட போடாமல் காந்தர்வ விவாகம் செய்துகிட்டா பரிசு கொடுப்பாங்களா? நல்லா இருக்கே கதை. துரைசாமி பொறுக்க முடியாமல் இடத்தை விட்டு எழுந்தார். ஒரு பிடி அவல் கிடைத்தால் அலையும் நாக்குகள். வம்பு கிடைத்தால் விடுவார்களா? இன்று நித்யானந்தனும் வரவில்லை, சுகன்யாவும் வரவில்லை. காலையிலேயே நித்யானந்தன் அவரிடம் போனில் கூப்பிட்டு தெரிவித்து விட்டிருந்தான். எனக்கு சில சொந்த விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால சிறிது தாமதமாக அலுவலகத்திற்கு வருவேன். ஆனால் சுகன்யாவின் கடிதத்தை அவர் இன்னமும் பிரித்து பார்க்க பொழுதின்றி திணறிக் கொண்டிருந்தார். காலையில் அவசரமாக அவர் அலுவலகத்தில் நுழையும் போது கோவிந்தன் தான் அந்த கடிதத்தை கொணர்ந்து வைத்தான். சுகன்யாமா லீவா சார், கடிதாசை படிச்சு பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துட்டு பரபரன்னு போயிட்டாரு என்றான். திடீரென லீவாம். மேனேஜர் அறையினுள் நுழைந்து சுகன்யாவின் கடிதத்தை பிரித்து பார்த்தவர் அயர்ந்து போய் நின்றார். பாவம் சுகன்யா, அவளது துர்பாகிய நிலையை பற்றி புரிந்து கொள்ளாமல் எப்படியெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்திரத்துடன் பற்களை கடித்துக் கொண்டார். கோவிந்தன். மணி ஓசையை கேட்டதும் கோவிந்தன் உள்ளே ஓடி வந்தான். இந்த லெட்டர் கொடுத்தவர் ஏதாச்சும் சொன்னாரா? இல்லையே, யாரோ சுகன்யா அம்மாவோட பக்கத்து வீட்டு மனுஷரா. சுகன்யா அம்மாவை பழக்கம் கிடையாது. இந்த கடிதாசை கொடுத்துட முடியுமான்னு கேட்டுக்கிட்டாங்க. கொடுத்தேன்னுட்டு போயிட்டு இருக்காங்க. கோவிந்தா, சுகன்யா அம்மாவோட அப்பா தவறிட்டாராம். அதனால அவங்க 10 நாள் லீவு கேட்டு எழுதியிருக்காங்க. கோவிந்தன் ஒரு கணம் அதிர்ந்து போய் நின்றான். பிறகு சமாளித்து, பாவம் சார், அந்தம்மா ரொம்ப நல்ல குணம். ஏதானும் கல்யாணம் சமாச்சாரமாக்கணும்னு நினச்சிட்டேன்.
ஆனா வருத்தம் மேலோங்க வார்த்தைகளை நிறுத்தி கொண்டான். துரைசாமி மேனேஜர் அறையை விட்டு வெளியே வந்தார். மாயாவும் தேவகியும் இதர சிப்பந்திகளும் இருக்கும் பக்கமாக வந்தவர் ஒரு கணம் நின்றார். கல்யாண மாப்பிள்ளையை இன்னமும் காணமே. மாலையும் கழுத்துமாக வந்து நிற்பாங்க. ஃபோட்டோ எடுக்க தயாராயிரு. சிரிப்பு அலை மோதியது. பையா, ஆரத்தி கரைச்சி வை. கல்யாண தம்பதி இங்கே வந்தா. கோவிந்தன் மாயாவை முறைத்தான். மேனேஜர் ஐயாவிற்கு கல்யாணம் என்றால் இவர்கள் ஏன் ஆத்திரப்படுகிறார்கள்? சுகன்யா அம்மா அப்பாவை இழந்து அழுது துடிச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் பரிகாசம் செய்ய இதுவா சமயம்? மெல்ல தேவகியின் அருகே வந்தான் கோவிந்தன். தயவு செஞ்சு சிரிப்பை நிறுத்துறீங்களா? ஏனப்பா, நாங்கள் ஏதோ 2 வார்த்தை பேசிக்கிட்டு குஷியா வேலை பளுவை குறைச்சிக்கிறது உன் கண்ணு உறுத்துதோ? மாயா இடித்தாள் வார்த்தைகளால். மேனேஜர் ஐயா கல்யாணம் வருதே. ஆமாம், அவருக்கு கல்யாணம் வருது. ஆனால் சுகன்யா அம்மா பாவம். சுகன்யா அம்மாவுக்கு. கோவிந்தனுக்கு வருத்தம் நெஞ்சை அடைத்தது. அவங்களுக்கு என்னப்பா, ஜாம் ஜாம்னு கல்யாணம் செய்துக்கிடுவாங்க. தேவகி கூறினதும் கோவிந்தன் படப்படத்தான். அந்த அம்மாவோட அப்பா காலமாயிட்டார். அதனால தான் அவங்க ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டாங்க. ஒரு கணம் அனைவரும் பேச்சற்று அமர்ந்திருந்தனர். நிஜமாவா? மாயா கேட்டாள். ஆமாம், நீங்கள் வேணா துரைசாமி சாரை கேட்டு பாருங்க. லீவ் லெட்டரை பிரித்து பார்த்தவரே அவர்தான். எல்லோர் மனதிலும் முளைத்த முதல் கேள்வி அதுதான். அப்படியானால் நித்யானந்தன் திருமணம் செய்து கொள்ளப் போவது யாரை? கோவிந்தன் சிறிது கசப்புடன் மெல்ல கூறினான். மேனேஜர் ஐயாவுக்கு பெரிய இடத்திலிருந்து பெண் கொடுக்க ஏற்பாடு செய்கிறாங்களாம். எங்கள் சொந்தக்கார பையன்தான் அந்த வரப்போகிற சம்மந்தி வீட்டு டிரைவர். காலம் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு வருது பார்த்தீங்களா? அனைவரும் திக்பிரமையுடன் அமர்ந்திருந்தனர். அழுது அழுது சிவந்த கண்களும் உப்பிய முகமுமாக அமர்ந்திருந்தாள் சுகன்யா. அக்கா பரிமளாவும் அண்ணன் முரளியும் கூடத்து தாழ்வாரத்தில் உட்கார்ந்தபடி பலத்த விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்பா அவர்களை வளர்த்து ஆளாக்கிய அப்பா. கடைசி காலத்தில் யாருக்கும் எந்தவித கஷ்டமும் தராமல் மறைந்த அப்பா. அவரை பிரிந்துவிட்டோம் என்ற துயரை காட்டிலும் விட்டுப்போன அவரது சொத்துக்களை எப்படி பகிர்ந்து கொள்வது என்ற சர்ச்சையில் பலமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். அண்ணியை பற்றி கேட்கவே வேண்டாம். வீட்டில் எஞ்சிய பாத்திரங்களில் உருப்படியாக என்ன தேரும் என்ற பேராசையில் வீடு முழுவதும் அலசிக் கொண்டிருந்தாள். அந்த ரியல் எஸ்டேட்காரர் என்ன சொல்கிறார் முரளி? அக்கா கேட்டாள். அவர் தயாராக இருக்கார். கருப்பு வெள்ளனே எப்படி வேணுமானாலும் அட்ஜஸ்ட் செய்யறதா சொல்றாரு. பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது அவரோட எண்ணம். இப்பெல்லாம் நிலத்தோட விலை ஏகப்பட்டதா ஏறி போயிட்டுதே. முரளி பீற்று கொண்டான். ஏதோ அவன் சுயமாக சம்பாதித்து கொண்டு போட்ட சொத்து போல. சுகன்யா பற்களை கடித்து கொண்டாள். பெற்ற தகப்பன் இறந்து விட்டார் என்றதும் அலறி அடித்துக்கொண்டு பிளேனில் புறப்பட்டு ஓடோடி வந்து விட்டான் முரளி. அதே போல அக்காவும் பறந்து வந்தாள். அவளது அப்பா இறந்துவிட்டார் என்று முழுவதுமாக அறிந்து கொண்ட போது அவள் எப்படி துடிதுடித்து போனாள்? மூச்சு நின்று வெகு நேரம் ஆயிற்று என்று டாக்டர் வந்து கைவிரித்த போதும் அவளால் நம்பவே முடியவில்லை. மரணம் என்ற கொடிய அரக்கனது நீண்ட கை அவளது அருமை தந்தையை அவளிடமிருந்து திடும் என்று பறித்து கொண்டு விட்டதே. அலறி புரண்டாள். சொந்த பந்தம் இல்லாதவர்கள் அந்த வீட்டில் தந்தையும் மகளும் வசிப்பதை அறியாதவர்கள்தான் அடுத்த வீட்டில் இருப்பவர்கள். ஆனால் ஆபத்துக்கு உதவிய நண்பர்கள் என்பதை அவளால் மறக்க முடியுமா? காலையிலிருந்து அழுக்குரல் கேட்டுச்சு, ஓடி வந்தேன் என்று முன்பின் பழக்கமில்லாத பக்கத்து வீட்டம்மாள் பச்சாதாபப்பட்டாள். அவள் கணவர் ஓடி சென்று பெங்களூருக்கும் கல்கத்தாவிற்கும் தொலைபேசி மூலம் செய்தி தெரிவித்தார். பச்சை தண்ணி கூட வாயில் ஊத்தாம இருந்தா எப்படி என்று காப்பியை கொணர்ந்து அந்த அம்மாள் வற்புறுத்தினாள். ஆஃபீஸில் லீவு கேட்டு எழுதிடுமா, நான் உங்கள் அண்ணன் வர வரைக்கும் துணையாக இருந்துட்டு போகிறேன். லெட்டரை எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிடுறேன் என்று உதவ முன்வந்தார். அண்ணனும் அக்காளும் வந்து ஓவென்று அலறியதை சமாதானம் கூறி சாந்தப்படுத்தியவரும் அவரே. அப்பா தமது கடைசி பயணத்தை பிள்ளை கைகொள்ளியுடன் முடித்து கொண்டு விட்டார். அதன் பிறகு பக்கத்து வீட்டுக்காரர்களும் விடைபெற்று கொண்டு விட்டனர். எந்த விதமான நன்றியையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மாமா, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்று சுகன்யா கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யாட்டி என்னம்மா? பெருந்தன்மையோடு போய்விட்டார்.
ஆனால் உடன் பிறந்த இவர்கள் உடன் பிறந்தே கொல்லும் வியாதியைப் போல எப்படி மாறிவிட்டார்கள்? குழந்தைகளையும் அவரையும் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். அப்பா காரியம் முடிஞ்ச கையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு திரும்பணும், அக்காள் கூறினாள். ஆஃபீஸ் வேலை கிடக்குது. எங்கள் ஆஃபீஸ் ஜெனரல் மேனேஜர் வருகிறார். அதுக்கு முன்னே நான் பெங்களூர் திரும்பி ஆகணும். முரளி அவசரப்பட்டான். சுகன்யாவிற்கு ஆத்திரம் குடலை புரட்டியது. என்ன சுயநல புலிகள்! அப்பாவின் சடலம் எரிந்து அவர் ஆவி அடங்கும் முன்னேயே ஒரு அவசரம். இப்படிப்பட்ட பிள்ளையின் கைகொள்ளி அவருக்கு தேவையா? நிச்சயம் அப்பாவிற்கு தான் இறக்கப் போவது தெரிந்திருந்தால் முன்னதாகவே சொல்லியிருந்திருப்பார். நீயே என்னை அனுப்பி வச்சிடுமா? கண்களில் மீண்டும் நீர் பெருக்கெடுத்தது. வக்கீல கூட கேட்டுட்டேன். நாம் 3 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா பாக்கி அவர் பார்த்துக்கிறதா சொல்லிட்டார். பரிமளா முரளிக்கு அருகில் நெருங்கி அமர்ந்தாள். இதை பாரு முரளி, அந்த ரியல் எஸ்டேட் ஆசாமியே என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டார். நாம் தலையை ஆட்டினா போதும், எல்லாத்தையும் சிக்கல் ஏதும் இல்லாமல் அவரே முடிச்சிடுறேன்னு சொன்னார். இதை போல எத்தனை பேரை அவர் பார்த்திருப்பாரு? சகோதரனுக்கு தெம்பு வரவழைத்து கொண்டிருந்தாள். சுகன்யா வெறுப்புடன் அவர்கள் இருவரையும் வெறித்தாள். பல லட்சங்களை அள்ளிக்கொண்டு ஓடிவிடலாம் என்ற மனக்கோட்டையில் நினைத்து கொண்டிருக்கும் இவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். திருமணம் ஆகாத தங்கை ஒருத்தி இருக்கிறாள். அவளுக்கும் இந்த சொத்தில் உரிமை உண்டு. அவளது ஆலோசனையையும் கேட்க வேண்டிய அவசியம் என்பதை உணரவே இல்லையே. அவளது எதிர்காலம் என்ன என்பதை உடன் பிறந்த இருவருமே உணர்ந்த மாதிரி காட்டிக்கொள்ளவில்லை. மாறாக அவள் வசிக்கப் போகிற இடத்தையே இடித்து தள்ளிவிட பார்க்கிறார்கள். சுகன்யா இருப்பிடத்தை விட்டு எழுந்தாள். அத்தனை துயரத்திற்கும் நடுவே அடுப்பங்கரையிலும் அவள்தான் எட்டி பார்க்க வேண்டும். பரிமளா நாசுக்காக வீட்டு வேலையிலிருந்து நகர்ந்து விடுவது வழக்கம். இந்த வீட்டில் சமையல் சாமான் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அதெல்லாம் சுகன்யாவுக்கு தான் தெரியும் என்று ஒதுங்கி கொண்டு விட்டாள். அண்ணி அதைவிட படு சோம்பேறி. சமையல் செய்வதற்கு முணுமுணுத்து கொண்டே இருப்பவள். சமைத்து வைத்ததை எடுத்து போட்டுக்கொள்வதே அவளுக்கு பெரும்பாடான விஷயம். சுகன்யா சமையலறைக்குள் புகுந்தாள். அண்ணி குளியலை முடித்து மாற்றுடை அணிந்து வருவதற்குள் சமையலை முடித்து விட்டிருந்தாள். முரளி மிக கருத்துடன் அப்பாவின் பேங்கில் விட்டு சென்ற பணம், வீடு விஷயங்களை பற்றி வக்கீலுடன் கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தான். சுகன்யா ஏமாற்றம், அதிர்ச்சி ஆகிய பல்வேறு உணர்ச்சிகளால் அலை கழிக்கப்பட்டு பெரும் அவதிக்குள்ளாகி இருந்தாள். யாரும் அவளுக்காக இரக்கம் காட்டப் போவதில்லை. ஏன், வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருப்பேன் என்று உறுதி கூறிய நித்யானந்தனே அவளை ஏமாற்றிவிட்ட பிறகு அவரவர் குடும்பம், மக்கள் என்ற பாச வட்டத்திற்குள் சிக்கி கொண்டுவிட்ட சகோதரனும் சகோதரியும் மட்டும் விதிவிலக்காக இருப்பார்கள் என எதிர்பார்க்க முடியுமா? துயரம் நெஞ்சை பிளக்க அவள் தாழ்வாரத்து பக்கம் வந்தாள். அண்ணன் முரளி பேச்சை நிறுத்திவிட்டு தங்கை பக்கம் பார்த்தான். சுகன்யா, வா, இங்கே வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் பேசப்போவது என்ன என்பதை தான் அவள் புரிந்து வைத்திருந்தாளே. அதே சமயம் தகுந்த பதிலையும் தயாராக வைத்திருந்தாள். அப்பா தான் நம்ம எல்லாம் விட்டுட்டு திடீர்னு போயிட்டார். என்ன செய்யறது? இப்ப நாம ஒரு முடிவு எடுத்தாகணும். அண்ணா ஆரம்பித்தான். என்ன முடிவு? மெல்ல கேட்டாள் சுகன்யா. திடீர்னு அப்பா போயிட்டதால வீடு, பேங்க் ரொக்கம் எல்லாம் சரிவர பார்த்து பங்கு போடணும். அப்பாவை பங்கு போட்டு தம்முடன் ஓரிரு நாட்கள் கூட வைத்துக் கொள்ளாதவர்கள் அவரது சொத்திற்கு பங்கு கேட்க வந்துவிட்டார்களா? சுகன்யா ஆவேசமாக கூறினாள். எனக்கு கல்யாணத்திற்கு என்று அப்பா பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிற பணம், அது என் பேர்லையும் அவர் பேர்லையும் தான் இருக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அம்மாவோட நகை, பாத்திரங்கள் எல்லாமே அவர் உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் 2 பேருமே பங்கு போட்டுக்கிட்டு போயிட்டீங்க. இப்போ பங்கு போட இந்த பழைய வீடு தான் இருக்கு. அதைத்தான் சொல்ல வரேன். பரிமளா இடையே புகுந்தாள். அக்கா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். உங்கள் 2 பேருக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. எனக்கு அப்படி இல்லை. அதுக்கு தான் அன்னிக்கே சொன்னேன், நீ தான் எல்லா வரனையும் ஒதுக்கினேன். பரிமளா சீறினாள். இந்த வீட்டை விற்கணுங்கிறதுக்காக கண்டவனுக்கு என்ன கழுத்து நீட்ட சொல்கிறீங்களா? முடியாது. வீட்டை விற்க நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், கையெழுத்தும் போட மாட்டேன் என்று பேசிவிட்டு தேம்பி அழ ஆரம்பித்தாள் அவள். இதோடு 15ஆம் அத்தியாயம் முடிவுற்றது.